ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம். போதையில்லா நாடு உருவாக்கப் போகிறோம் என்று அந்தந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள் கூறலாம். ஆனால் அந்த போதை என்பது என்ன? போதை என்பது பல வண்ணமாக உள்ளது. மண் போதை, பெண் போதை, மது போதை, கலை போதை, கருணை போதை, இது போன்ற அது சொல்லப்போனால் அது சொல்லில் அடங்காத போதைகள் அனைத்துமே போதை தான். போதி தர்மன் என்ற ஒரு பெயர் உண்டு. அவருக்கு ஏன் போதை? அதுவும் ஒரு போதை தான். அதாவது ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கும் செயலே போதை தான். அந்த போதை, இந்த போதை இல்லாத போதை எவ்வாறு உருவானது? எதற்காக உருவானது? எப்படி உருவானது? யாரால் உருவானது? உருவானது காரணம் என்ன? அதெல்லாம் நீங்கள் அறியாமல் போதையில்லா நாடு மக்களை மடமையாக்கி செய்வது நீங்கள் சொல்லும் நாடக வார்த்தை. மக்களை மடமையாக கொண்டு சென்று நீங்கள் உயர்ந்து வாழவும், கட்சிகள் உயர்ந்து வாழவும், அதில் கோடிக்கணக்கான பணத்தை பொதுமக்களிடத்தில் சமூகத்தில் நடமாட வேண்டிய பொருட்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து பிறகு அதனால் ஏற்பட்ட விளைவினால் விலைவாசிகளை உயர்த்தி கொண்டு கடைசியில் தேர்தல் வரும்போது ஒவ்வொரு ஓட்டுக்கும் விலை கொடுத்து வாங்கி நீங்கள் அதில் 2 கட்சிகள் வெற்றி பெறும் அந்த அளவுக்கெல்லாம் காலங்காலமாக செய்து வந்து விட்டீர்கள். இதில் போதை இல்லாத நாடு உங்களால் எப்படி உருவாக்க முடியும்? இந்த போதை உருவாக்கும் அது ஒரு பயிர் தொழில்தான். அந்த பயிர் தொழிலை செய்பவன் ஒரு விவசாயி. அவன் தொழில் செய்கிறான். அந்த தொழிலை தடைப்படுத்தினால்தான் போதை இல்லாத பொருள் மாற்ற முடியும். அந்த தொழிலை தடைப்படுத்தாமல் விற்பவனையும் குடிப்பவனையும் அவர்களை தடைப்படுத்தி என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களுக்கு அந்த பயிர்களை உருவாக்கும் விவசாயிகளை தடைப்படுத்தி அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை தந்து அவர் குடும்பங்கள் வாழ வழி செய்தால் போதையில்லாத நாடு கொண்டு வர முடியும். இதெல்லாம் அதை தெரிந்தோ தெரியாமலோ யோசிக்காமலோ நீங்கள் வருமானத்தை நோக்கி செல்வதற்காக செய்கிறீர்களோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கும் புரியும். அதை வெளிப்படமாக கூற இயலாது. காரணம் மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை வளர்வதற்கு காரணம் கட்சிகளே. அதனால்தான் இந்த போதையில்லா நாடெல்லாம் அதெல்லாம் மக்கள் முன் படம் போட்டு காட்டி நீங்கள் வாழ வழி செய்வதெல்லாம் இனி வரும் காலத்தில் பூமியில் இடைவெளி இல்லை, பசுமை காடுகள் இல்லை, பசுமை இடைவெளிகள் இல்லை. ஒவ்வொரு ஜீவன்களும் ஆங்காங்கு நாம் குடிக்கும் பால் முதல் உண்டும் இறைச்சி முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஓரிடத்திலே அமர்ந்து அது வாழ்வதனால் அதன் உடல் உறுப்பு நன்கு அது காலாறி வர முடியாத நிலையில் செயல்படுவதனால் அந்த நோய் நமக்கு அது உண்டு வாழும்போது நமக்கு அந்த நோய்கள் மீண்டும் தொடரத்தான் செய்யும். இதுக்கு முடிவு கிடையாது. காரணம், பூமியை அழித்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். இவர்கள் வாழ்வதற்காக ரியல் எஸ்டேட் என்று ஒரு நிலை கொண்டு வந்து அதில் உழைந்தவர்கள் எல்லாம், பணம் படைத்தவர்கள் எல்லாம் உல்லாசமாக வாழ்வதற்கு இருக்கும் அக்கம் பக்கத்தில் சேர்ந்து வாழும் வீட்டை எல்லாம் விட்டு தனியாக வாழ வேண்டும். அவருக்குள்ள ஒரு ஆசைகள் கொண்டு அவர்களெல்லாம் அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டுவதும், அவர்களிடத்தில் பணத்தில் மேலும் போட்டு இதற்கு மேல் நாம் லாபத்தை சம்பாதிக்கலாம் என்று லட்சக்கணக்கில் என்று இப்படியெல்லாம் செயல்பட்டு இதனால் அரசாங்கத்துக்கு வருமானம். காரணம், அந்த பத்திரப்பதிவு அச்சடிப்பதற்கு 10 ரூபாய் தான் அடக்கம். ஆனால் அது விற்பது லட்சக்கணக்கில், 1000 கணக்கில், 50 கணக்கில் விற்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு என்ன பல வகையில் பல வண்ணமாக லாபம் வருகிறது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஏன் மதுபானம் விற்கிறீர்கள்? அந்த மதுபான விலை 50 ரூபாய். அது மதுபான விலை 30 ரூபாய் என்றால் விற்பது 150 ரூபாய். எத்தனை லாபம்? இப்படியெல்லாம் செயல்படுகிறது அரசு துறை. இதெல்லாம் மக்கள் அறியாத நிலைக்கு அவர்கள் வாழ்க்கையை பல வண்ணமாக பல ஆசைகள் ஊட்டி பல வகையில் கடன் வாங்க செய்து அவர்களை வாழ்க்கையில் சிக்க வைத்து இன்று நீங்கள் உல்லாசமாக வாழ்கிறீர்கள். இனி வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை.
ஆகினால் இறைவன் கூறும் வார்த்தைகளை கேட்டு இதெல்லாம் படம் போடாதீர்கள். வேணுமென்றால் அந்த பயிரை உற்பத்தியாகும் அந்த ஏழைகளை அவர்களுக்கு நல்ல வேலை தந்து அவர்களுக்கு அந்த தொழிலை ரத்து செய்தால் தான் போதைகளால் மாற்ற முடியும். இல்லையே போதையெல்லாம் உங்களால் மாற்ற இயலாது, எக்காலத்தில் நடக்காது. ஆகினால் அதுக்கு ஒரு அளவுகோல் போட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டிங் அளவு தான் தரப்படும். அதுக்கு மேல் அவன் தரப்படக்கூடாது. மது அறிஞ்சவன் முழுமையாக விட்டுவிட்டால் அவன் உடலுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகினால் அந்த அளவுக்கு கொண்டு வாருங்கள், அது நன்மை பிறக்கும். அதை விட்டு போதையில நாடு சும்மா படம் போட்டு காட்டி மக்களை ஏமாற்றுவதை எல்லாம் விட்டு விடுங்கள். இன்று ஒரு உள்ளான் விஜயன் என்று, இவன் ஏழ்மையாக பிறந்தான், அதிக படம் போட்டு காட்டுகிறான் ஒரு மூடன். அவன் இருக்கும் ஒரு ஆஃபீஸ் என்றால் இருக்கும் அந்த ரூமிலே அவன் எழுதுவதற்கு தேவையான புத்தகங்களை வைத்து எழுத சிந்தித்து செயல்படுவதை விட்டு அதுக்கு 10 கோடி 5 கோடி என்று செலவைத்து ஆடம்பரமாக செயல்படுவான். இவனெல்லாம் நாட்டை காப்பவனா அல்ல, இவனெல்லாம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் அல்ல, இருப்பதை எல்லாம் எல்லாத்தையும் மூடிவிட்டு முட்டாளாக வாழ்பவன். அந்த நிலையில் தான் இன்று செயல்பட்டு வருகிறது. ஒரு மனிதன் என்ற காமராஜ் போன்று வாழ வேண்டும், அவன்தான் முதல்வன். அதை விட்டு பெண்ணாசையும் பண்ணாசையும் வைத்து இருப்பவன் எல்லாம் ஆட்சி செய்தால் மக்களுக்கு தான் சேதம் அடையுமே தவிர இதனால் இதனால் பூமியுடைய தரம் மாறிக்கொண்டே வருமே தவிர நோய்கள் அதிகரிக்குமே தவிர வேறு எதுவும் மாறுபட இயலாது. அதனால் அதெல்லாம் விட்டு பூமி நிலையை கருதி இதையெல்லாம் சில விஷயங்களை சட்டத்திட்டத்தை அப்துல் கலாம் கூறியவர் சட்டத்தால் தான் உலகத்தை திருத்த முடியும். இது போன்று இந்த அமெரிக்காவில் உள்ளவன் நீங்கள் இந்த எண்ணெய் இதை சாப்பிடாதீங்கள், அதை சாப்பிடாதீங்கள், இந்த நோய் வரும் அந்த நோய் வரும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை கூறிவிட்டு அந்த பொருளெல்லாம் அவன் அங்கு உண்டு வாழ்கிறான். காரணம் இங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும். அந்த பொருள் இந்த பக்கம் இருந்து அங்கு செல்ல வேண்டும் அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கிலிருந்து அமெரிக்கா செல்ல வேண்டும் பொருள்கள் எல்லாம் அவன் நோய் இருப்பதாக சொல்லி நம்மை மடமையாக்கிவிட்டு அவன் உண்டு வாழ்கிறான் அங்கு. இது அறியாத மக்கள் அதெல்லாம் அவன் அந்த அறிவுரையை கேட்டு இப்படி நடக்குமா ஒரு பயத்தில் மனிதன் வாழ்ந்து இன்னும் மேலும் நோய்க்கு ஆளாகிறான். இதற்கு என்ன காரணம்? மக்கள் தொகை. இந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு இந்தியா தான் உருவானது, ஒரு கிராமம் உருவானதில் வைத்துக்கொள்வோம். இது உறிஞ்சிட்டு தான் படிப்படியாக வளர்ந்து இந்த உலகம் உருவாகி இது வரைக்கும் 485 கோடி வருஷம் ஆகிறது. இதுக்கு ஆதாரம் உண்டு, பொருள் உண்டு, இல்லாமல் இல்லை. இறைவனிடத்தில் அனைத்தும் உண்டு. நான் இறைவனை உணர்ந்து அறிந்தவர் எங்களிடத்திலும் உண்டு. அதெல்லாம் நடைமுறைக்கு இப்பொழுது செயல்பட இயலாது. காரணம் அதுக்கு பல வண்ணங்கள் உள்ளது. உங்களால் அதை கேட்கவும் முடியாது, கேட்க அறியவும் முடியாது, அதை கொண்டு உங்களால் செயல்படவும் முடியாது. ஆகினால் இந்த அதெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றும் மூட நம்பிக்கை விட்டு நன்மையை கருதி இந்த அரசியல்வாதிகள் அடியோடு ரத்து செய்தால் பூமி மண்ணு மாறும். இல்லையே அவர்கள் பதவி வேண்டுமென்றால் சில சட்டத்திட்டங்கள் மாற்றி படிப்படியாக குறைத்து வாருங்கள். அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.